சர்க்கரைக்கு காமனாக போடுற மாத்திரையில் மெட்ஃபார்மின்ங்க. இது போடாத ஆளே இருக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த மெட்ஃபார்மின் மாத்திரை கிட்னி ஃபெயிலியரை காஸ் பண்ணுமா? நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இதை பற்றி ஒரு புரிதல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெட்ஃபார்மின் டேரெக்டாக கிட்னி ஃபெயிலியர் காஸ் பண்ணாதுங்க. இந்த மெட்ஃபார்மிங்கிற மாத்திரை நம்ம உடல்லேருந்து வெளியேறதுக்கு கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுங்க. உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சி போயிடுச்சு, உங்கள் EGFR 30 ml கீழே வருதுன்னா இந்த மாத்திரை உடலே தங்க ஆரம்பிச்சிருங்க. இதனால உங்களுக்கு அரிதான இந்த லாக்டிக் அசிடோசிஸ்ங்கிற வந்துருங்க. இதனால கிட்னி பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த மாத்திரையோட பவரை குறைக்கணும், அப்படி எல்லாம் நிப்பாட்ட வேண்டிய நிலைமை ஏற்படுங்க. அதனால மெட்ஃபார்மின் மாத்திரை நீங்கள் நாமளே எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்துக்கணுங்க. அதுலேயும் குறிப்பாக கிரியாட்டின் மற்றும் EGFR கட்டாயம் பார்த்துக்கணுங்க. அதை பொறுத்து மாத்திரையோட அளவு குறைக்கணுமா வேணாமாங்கிறது உங்கள் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. நீங்களாக அந்த மாத்திரையை நிறுத்த வேண்டாங்க. சுகருக்கு நீங்கள் என்ன மாதிரி மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மெட்ஃபார்மின் எடுத்துகிட்டு இருக்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.